டெலிவரி அம்மான்னு கத்தினேன். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் பாட்டி தான் இருந்தாங்க. ஐ வென்ட் த்ரூ த டெலிவரி ஃபார்சஸ் டெலிவரிலாம் பண்ணாங்க. ஐ வென்ட் த்ரூ ஹார்ட்ஷிப் அண்ட் பிகாஸ் ஐ வாஸ் நாட் வித் மை பேரண்ட்ஸ், ஐ வாஸ் கெப்ட் செப்பரேட்லி. I delivered normally, forceps delivery. My mother was there that time she came. She looked at the child and went. Mine was an intercaste marriage, so not very cordial, but she was very fond of my husband. Everything went smooth for me. Here I am today. Okay. இது எங்கள் ஃபாதரோட இடம் தான் இது. டெலிவரி ஆனதுக்கப்புறம் she must take care of herself also. She has to take of the child and feeding the baby properly. ஒரு மார்பிள் half an hour, this side half an hour. Both sides she should learn to feed and learn to burp the baby, look after. And when the child is sleeping, she should take time to sleep also. She should take care of herself, care of the body, care of the breast, எல்லாமே she should take. பீரியட்ஸ் வந்து டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிறது, வரதா வரலையா அப்படின்னா யோசிக்கக்கூடாது. இந்த பீரியட் கம்ஸ், ஓ ஐ காட் மை பீரியட்ஸ் டுடே, அந்த மாதிரி யூ ஷுட் நோட் டவுன் த டேட் தட் டைம் அண்ட் கீப். ஸோ menstruation is more emotional. Pregnancy is when you want a pregnancy, you should try for a pregnancy. So you go on oral contraceptive pills, இந்த மாதிரி everything is through the mind only. You have fruits, Yeah. You have vegetables, கீரைலாம் இருக்குது, எல்லா விதையும் அகத்திக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை, எல்லா கீரையும் இருக்குல்ல. ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் டெய்லி ஒரு கீரை இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப நீளமான முடி இருக்கு, உங்களோட அந்த லாங் ஹேருக்கான சீக்ரெட் என்னன்னு சொல்ல முடியும்? எங்கள் அம்மாவுக்கு நீட்ட முடி, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நீட்ட முடியாக இருக்கும். எனக்கு இன்னும் நீட்டமாக இருந்தது. நான் அப்பப்போ கீப் ஆன் கட்டிங் மை ஹேர். அதர்வைஸ் உங்களோட அந்த ஒரு ஜேர்னிக்கு வரும்போது உங்களோட டெலிவரி பற்றி கேட்குறேன். டெலிவரி அம்மான்னு கத்தினேன். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் பாட்டி தான் இருந்தாங்க. ஐ வென்ட் த்ரூ த டெலிவரி ஃபார்சஸ் டெலிவரிலாம் பண்ணாங்க. ஐ வென்ட் த்ரூ ஹார்ட்ஷிப் அண்ட் பிகாஸ் ஐ வாஸ் நாட் வித் மை பேரண்ட்ஸ், ஐ வாஸ் கெப்ட் செப்பரேட்லி. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். யூ லேர்ன் துணி துவைக்கிறதுலேருந்து, ஷூ பாலிஷ் போடுறதுலேருந்து, ஷர்ட் அயர்ன் பண்ணுறதுலேருந்து, ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் த ஹார்ட் வே. ஸோ ஐ கேம் அப் த ஹார்ட் வே. ஐ எம் டூயிங் வெல் நோ. எஸ், கண்டிப்பா மேம். பட் அந்த டெலிவரி சமயத்துல என்ன மாதிரி பெயின் இருந்துச்சு, என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு? பெயின் தான். அம்மான்னு கத்தினேன். ஆனால் அம்மா பக்கத்தில் இல்லைங்க, பாட்டி தான் இருந்தாங்க. தே புட் ஃபார்சஸ் அண்ட் ஆல். இட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் விச் எவ்ரிபடி ஹேஸ் டு கோ த்ரூ. கண்டிப்பா. பட் ஆனா இப்போ அந்த ஒரு 9 மாசம் ஜேர்னி, லைக் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம பாடி கண்டிப்பா நல்ல விதமா பாத்துக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபுட் எடுக்கிறதா இருந்தாலும் இப்போ இருக்கிற அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு தான் கேட்குறேன். அப்போ வந்து ஐ ஹேட் நோ ஹெல்ப். ஐ வென்ட் பை பஸ், ஐ வென்ட் ரன்னிங், ஐ டிட் எவ்ரிதிங் and God was great. He was with me, so nothing happened. Everything went off very well. I delivered normally, forceps delivery. My mother was there that time she came. She looked at the child and went. Mine was an intercaste marriage, so not very cordial, but she was very fond of my husband. Everything went smooth for me, and here I am today. Okay. இது எங்கள் ஃபாதரோட இடம் தான் இது. I have my hospital. My parents' house is next door, and my sister's house is there. We all are the same. பிறந்த இடத்துலேருந்தே இங்கே இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி சிசேரியன் அந்த மாதிரி போகிறாங்க. பட் ஒரு நார்மல் டெலிவரி நடக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த விதமான எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த விதமான உணவுகள் தான் சாப்பிடணும், அப்படி கொஞ்சம் டிப்ஸ் நல்லா இருக்கும். You have to learn to sit down and get up. எல்லாரும் இப்போ சேரில் உட்காந்துக்கிறா, கீழே உட்கார்றதில்ல. அந்த காலத்தில் கிணத்துல தண்ணி இழுத்தாங்க, குடத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த they used to do கல்லூரில் அரைக்கிறது இதெல்லாம். nobody sits on the ground only. சாப்பிட்டு முதற்கொண்டு டைனிங் டேபிள் தானே உட்காந்து சாப்பிட்றாங்க. only if you sit down and get up, your hip bones will be malleable. Okay. ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் தலையில் உட்காந்துப்பீங்களா? நம்ம வீட்டிலலாம் அப்படிதான். அதுதான் அந்த மாதிரி உட்காந்து எழுந்து எல்லாம் பண்ணினா your bones are very free to move about, and when you deliver, your hip bones will give space. ஸ்டிஃபாக சேர்லேயே உட்காந்து எல்லாம் பண்ணிட்டா your joints are not soft and malleable to move about. அதனால் கிணத்துல தண்ணி எடுக்கிறது, குளத்துல போய் தண்ணி எடுத்துகிறது, அந்த காலத்தில் பண்ணதெல்லாம் வெரி குட் எக்ஸசைஸ் ஃபார் நார்மல் டெலிவரி. இப்போ இந்த காலத்தில் யார் கிணத்துல போய் தண்ணி எடுக்கிறா, குளத்துல போய் யார் தண்ணி எடுக்கிறா? பைப்பில் கூட எடுக்கிறது இல்லை.
அதான் இப்ப அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு அது எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தே ஹேவ் லமாஸ் எக்ஸசைஸ்னு இப்போ தனியாக டெலிவரிக்குன்னே எக்ஸசைஸ் கூட வச்சுருக்காங்க. ஈவன் தரையில் உட்காந்து இருந்தால் கூட போகிறோம். அது தரையில் டெய்லி வாசப்படியில் திண்ணையில் உட்காந்து எழுந்துட்டு அப்படி போனாலே போதுமே. அப்படி இருந்தாலே அது கல்லூரில் அரைக்கிறது எல்லோரும் மிக்சியில் நின்றுட்டு பண்ணிட்டு போயிடுறா. இது அந்த லைஃப் ஸ்டைலே இஸ் சேஞ்ச் நவ். இஃப் யூ ஃபாலோ த ஓல்டன் டைம், இந்த கிணத்துல தண்ணி எடுத்துலாம் விடுவா இல்லையா, அந்த மாதிரிலாம் பழைய குளத்துல தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா, மாடர்ன் இது. ஸோ சாதாரணமாக தரையில் உட்காந்து இருந்தாலே போதும். நம்ம எங்கே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றோம், அப்படியே தூக்கி போட்டுறோம். If you sit on the ground and sit, you bend and eat. Your tummy presses the food down. In every way, it is so good. எல்லாமே சேஞ்ச் மாடர்ன் ஸ்டைல். ஸோ மாடர்ன் புதுசாக வியாதி வருது. இப்போ அதே மாதிரி உணவுகள் நம்ம இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க. யூ ஷுட் டேக் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கணும். யூ ஷுட் இன்க்ளூட் எவ்ரி திங். கீரையிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கணும். அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் எவ்ரிடேன்னு கிடையாது. த்ரூ அவுட் த வீக் யூ ஹேவ் 7 days. 7 days டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸு, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸு அஸ் அ மஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ ஈவினிங் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சேட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது, டிஃபன் சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது, அது மாதிரி எடுத்தால் இட் பி வெரி ஜாலி நைஸ் ஃபேமிலி. இப்போ ஜூஸ்ன்னு சொல்லும்போது பர்டிகுலராக இந்த ஜூஸ் சாப்பிடலாம் அண்ட் இந்த மாதிரி ஜூஸ் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும்ல, இந்த மாதிரி உணவுகளும் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி. கேரட் அண்ட் ஆப்பிள் ஜூஸ் வெரி குட் ஃபார் மை சில்ட்ரன். ஐ யூஸ் டு கிவ் எவ்ரி டே கேரட் அண்ட் ஆப்பிள் ஜூஸ். அது போட்டு கொடுத்த உடனே they'll drink every day. That helps in brain development, body development. எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கண்ணுக்கு கேரட் இஸ் குட் ஃபார் த ஐஸ் அண்ட் ஆல். அந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் ஜூஸ் ஃபார் மை சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் ஐ யூஸ் டு கிவ் எவ்ரி டே. அந்த மாதிரி வெஜிடபிள் ஜூஸஸ் கொடுத்தா ரொம்ப நல்லது. கேரட் ஆப்பிள் ஸ்பெஷலி இஸ் வெரி குட். வெரி குட். இப்போ இந்த மாதிரி ஜூஸ் பிரெக்னன்சி டைம்ல குடிக்க கூடாது அப்படி இருக்கா? ஜூஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் only that பப்பாளி அன்னாசி அந்த yellow கலர்னோ இட்ஸ் கால்ட் ஹீட். அதுதான். மற்றபடி எல்லாமே சாப்பிடலாம் இன் பிரெக்னன்சி. பப்பாளி அன்னாசி தான் வேண்டாம்னு சொல்லுவோம். அதர்ஸ் யூ கேன் டேக் எவ்ரி திங். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நிறைய பேர் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா ஃபேஸ் பண்ணிட்டு வர்றது irregular periods. முன்ன இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல, பட் இப்போ irregular periodsங்கிறது எல்லா இடத்துலையுமே ரொம்பவே நார்மலா இருக்கு. ஸோ அந்த பீரியட்ஸ் ரெகுலரா ஆக்குறதுங்கிறது எப்படி ஒரு நமக்கு நேச்சுரலா? பீரியட்ஸ் வந்து இஸ் மோர் எமோஷனல். If you think you're pregnant, you may not get now, you won't get periods. If you think you're going to have overbleeding, வரப்போதுனா you'll bleed over. So it's more emotional than anything else. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கவே கூடாது. பீரியட்ஸ் வந்து டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிறது, வரதா வரலையா அப்படின்னா யோசிக்கக்கூடாது. இந்த பீரியட் கம்ஸ், ஓ ஐ காட் மை பீரியட்ஸ் டுடே, அந்த மாதிரி யூ ஷுட் நோட் டவுன் த டேட் தட் டைம் அண்ட் கீப் அந்த மாதிரி. ஸோ menstruation is more emotional. Pregnancy is when you want a pregnancy. You should try for a pregnancy. So you go on oral contraceptive pills. Everything is through the mind only. irregular periods நம்ம இமோஷனல்னு சொன்னாலும் பட் பாடி வைஸ் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி. When you put over weight, that acts on the fat illa. The fat வழியா you will get irregular periods. So it comes through the body fat. அதுல வந்து ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகிட்டு you get like that. அதனால everything is from here only. So you should say you want to maintain your weight, you take a good hormonal normal diet, vegetables, fruits, carbohydrate, protein, fat எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி ஃபுட் எடுத்துகிட்டு அண்ட் டோன்ட் லெட் யூ மைண்ட் வாண்டர்னோ. இந்த மாதிரி எனக்கு வருமா, அந்த மாதிரி வருமா, ஹேர் வளருமா வளராதா, க்ரே ஹேர் வருமா, அப்படிலாம் மனசில் நினைக்கக்கூடாது. யூ அலோவ் நார்மல் physiology to take part, and don't think about anything. You lead your normal life. நாங்களாம் வளரச்சே இதெல்லாம் எதை பற்றி யோசிச்சதே இல்லை. ஆட்டோமேட்டிக்லி we used to grow. பட் அந்த ஒரு லைஃப் ஸ்டைலும் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா? அதனால தான் நிறைய சேஞ்சஸ் நமக்கு. இப்போ அந்த சமயத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த உணவுகள் இப்போ இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே சாப்பிட்றாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்போ ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி இப்போ சாப்பிட்றாங்களா கேட்டால் இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது நம்ம இப்படி தான் நம்மளோட ஒரு டயட் சார்ட் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் சார்ட் மாதிரி சொன்னீங்கன்னா லைக் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். You have fruits, yeah. You have vegetables.
கீரைலாம் இருக்குது, எல்லா விதையும் அகத்திக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை, எல்லா கீரையும் இருக்குல்ல. ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் டேக் டெய்லி ஒரு கீரை இருக்கணும். யூ ஷுட் சார்ட் அவுட் யுவர் ஹவுஸில் டயட்டு. ஒரு கீரை இருக்கணும், ஒரு வெஜிடபிள் இருக்கணும், ஒரு ஏதான ஒரு காய்கறி, பிடிச்ச காய்கறி, 2 வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணி குக்கிங் ஆல்சோ ஐ யூஸ் டு புட் அ சார்ட். இன்றைக்கி இந்த காய்கறி, நாளைக்கு அந்த காய்கறி, அதுக்கப்புறம் இந்த காய்கறி, வெண்டைக்காய், சிறுக்கீரை, அகத்திக்கீரை, முளைக்கீரை, அந்த மாதிரி சிறுக்கீரை, அந்த மாதிரி இஃப் யூ புட் அ சார்ட் அண்ட் கீப், தென் இட் கோஸ் அக்கார்டிங்லி அண்ட் யூ ஹேட் ஆல் த வெஜிடபிள்ஸ் யூ வில் பி ஈட்டிங். வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பாகக்காய், எல்லா காயும் வரா மாதிரி யூ சார்ட் அவுட் த ஃபுட். இல்லை யூ ஹேவ் ஐ யூஸ் டு ஹேவ் அ டைம் டேபிள். I used to, according to that, I used to, but everything is included, including fruit juices. So one exercise நமக்கு பீரியட் சமயத்துல இல்லனா பீரியட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா எதுவா இருக்கும்? Usually periods போது it's better you don't exert yourself because you're bleeding இல்லையா. The bleeding should not regurgitate to the tube. So normally உட்கார்ந்து எழுந்து அந்த மாதிரி பண்ணலாம். Exercise before periods and after periods you can do. During periods, that's why 3 நாள் ஒதுக்கி வைக்கிறா இல்லையா, கதவு பின்னால் போய் உட்காந்துக்கோங்க. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் யூ டு ஒர்க், நாட் டு தே வாண்ட் டு எக்ஸர்ட், நாட் தே வாண்ட் யூ டர்ட்டி ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் டு கம் எனிவேர். அதனால தான் இந்த 3 நாள் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸசைஸ் இப்போ நமக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பண்ணலாம்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்? எக்ஸசைஸ் as such ladies, if you walk, மார்னிங் வாக் இல்லை, இப்படி ஒரு 1/2 hour இப்படி ஒரு 1/2 hour வந்தாலே தட்ஸ் எனஃப். ஓ யூ ஹேவ் அ தோட்டம்னா தோட்டத்தை சொல்லி பார்த்தாலே போதும். தனி எக்ஸசைஸ் தான் யூ டோன்ட் நீட். யூ வாண்ட் டு கோ டு ஏரோபிக், யூ ஹேவ் சம் ஏரோபிக் கிளாஸ் பக்கத்தில் இருந்தால் யூ கேன் கோ ஃபார் தட். அதுக்குன்னு வீட்டில் படி ஏறி இறங்கினாலே போதும். ஸோ எக்ஸசைஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா எது வேணாலும் பண்ணலாம். யூ கேன் வாக் 1/2 hour this way, 1/2 hour this way, or you can go up and down 3-4 times, or you can walk into park பக்கத்தில் இருந்தால் நடக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் இன் த மைண்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த பீரியட்ஸ், இந்த irregular பீரியட்ஸும் ப்ரெக்னன்சியும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா மேம்? லைக் நமக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ். ஸோ irregular periodsனா you're not ovulating at the right time. That is, every 20 to 30 days you should get your periods. Irregular 40 days போச்சுன்னா it's okay. That means you're not ovulating. Ovulating பண்ணால் 14 days later you'll get your periods. ஸோ அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி if you lose weight or whatever, you should regularize your diet. குண்டாக இருந்தால் more of hormones in the body இல்லை, then you get irregular periods. ஓகே. Or you get thyroid problems, hormonal problem, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒரு விஷயமே இப்போ வந்திருக்கு. லைக் முன்னாடி சமயத்தில் மேபி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். பட் நவ் தே சே தட் இட்ஸ் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ அந்த ஒரு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஒரு அம்மா அவங்களை எப்படி கேர் பண்ணிக்கணும், என்னென்ன விஷயங்கள் பார்த்துக்கணும்? டெலிவரி ஆனதுக்கப்புறம் she must take care of herself also. She has to take care of the baby and feeding the baby properly. ஒரு மார்பிள் 1/2 hour, this side 1/2 hour. Both sides she should learn to feed and learn to burp the baby, look after. And when the child is sleeping, she should take time to sleep also. She should take care of herself, care of the body, care of the breast, எல்லாமே she should take. Her mother should be helpful for her. அவங்க அம்மா ஒத்தாசையாக இருக்கணும். Plus sisters over is there with her, or a nurse is there, they will take care with her. இது தனியாக ஒருத்தர் பார்த்துக்கிறது எல்லாமே கஷ்டம்தான். அவங்களோட டயட் இப்படி இருக்கணும், அவங்க இதெல்லாம் சாப்பிடலாம். ஃபார் இப்போ நமக்கு பிரெஸ்ட் மில்க் பற்றி பேசினாலும் பிரெஸ்ட் மில்க் செக்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடலாம், அப்படி இருக்கா? பப்பாளி, சப்போட்டா அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஓகே. ஷூட்டிங் மோர் ஆஃப் க்ரீன் வெஜிடபிள்ஸு அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாம்பழம், பப்பாளி அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அவங்க. ஸோ எல்லாம் க்ரீன் வெஜிடபிள்ஸ், எல்லா வகையான கீரையும் எடுத்துக்கலாம், எல்லா வகையான காய்கறியும் எடுத்துக்கலாம். அண்ட் தே ஷுட் ஈட் நரிஷிங் ஃபுட் எடுத்துக்கணும். அண்ட் ஃப்ரூட்ஸ்னால் என்ன, ஆரஞ்சு பழம், ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம் அவங்க. உங்களுக்கு ரொம்ப நீளமான முடி இருக்கு, உங்களோட அந்த லாங் ஹேருக்கான சீக்ரெட் என்னன்னு சொல்ல முடியும்? எங்கள் அம்மாவுக்கு நீட்ட முடி, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நீட்ட முடியாக இருக்கும். எனக்கு இன்னும் நீட்டமாக இருந்தது. நான் அப்பப்போ கீப் ஆன் கட்டிங் மை ஹேர். அதர்வைஸ் in our house my mother had long hair. Yes. And so it's hereditary, more hereditary than anything else. பட் அம்மா வீட்லயே சின்ன வயசுல உட்கார வச்சு வீட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையில போடுற வெந்தயம் அந்த மாதிரி தலையில நிறைய பண்ணினாங்க எங்க அம்மா. என்ன மாதிரி தலையில அப்ளை பண்ணியிருக்கீங்க மேம்? கோகோனட் ஆயில், கோகோனட் ஆயிலில் தெல் ஃபுல் ரோஜா பூ இது பண்ணி, அப்புறம் நிறைய கசாலங்கண்ணி அந்த எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க தலையில தேய்ச்சி விடுறதுக்கு. அண்ட் வி யூஸ் டு டூ தட். பட் இப்போ நாங்கள் யாருமே ஒன்றுமே பண்ணுறதில்ல. அம்மா இருக்குச்சு எல்லாம் பண்ணாங்க, இப்போ ஒன்றுமே பண்ணுறதில்ல. அது பாட்டுக்கு கோகோனட் ஆயில் இல்லை, அதை மட்டும் வச்சு தேய்ச்சிக்கிறது. ஸோ ஐ யூஸ் டு மேக் ஆயில் ஹியர் அண்ட் கிவ். கசவங்கண்ணி
எப்படி மேம் என்ன மாதிரி ஆயில் மேக் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ingredients? லைக் நாட்டு பொன்னாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய் ஃபுல் அரை நெல்லிக்காய், நாட் சின்ன நெல்லிக்காயில் பெரிய நெல்லிக்காய், ஓகே அப்புறம் அந்த முருங்கை இலையா சமையலை, கரிசலாங்கண்ணி இலை எல்லாமே போட்டு அரைச்சி வடை மாதிரி பண்ணி அந்த வடையை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சு கருப்பாக வரும். அந்த எண்ணெய் யூஸ் டு கிவ் ஃபார் பேஷண்ட்ஸ். ஓகே நீங்களும் அது சின்ன வயசுல இருந்து அப்ளை பண்ணிட்டு வந்து, இல்ல அம்மாவோட ரெசிபியா அது அந்த ஒரு ஆயில், அவர் நீங்க கண்டுபிடிச்ச ரெசிபியா? நானே பண்ணினேன்னு நினைக்கிறேன். எங்கள் தோட்டத்தில் அங்கே இருக்குது மரம் எல்லாம், அந்த கிடா நெல்லியெல்லாம் போட்டு பண்ணுவோம். ஸோ ஐ யூஸ் டு டூ தட் அண்ட் செல் வடை மாதிரி போட்டு அதை கோகோனட் ஆயிலில் போட்டு அதை கருப்பாயிடும் அப்படியே இல்லை. அந்த எண்ணெய் யூஸ் டு கிவ் ஃபார் பேஷண்ட்ஸ். ஸோ அம்மா சின்ன வயசுல ஹேர் கேர் இப்போ ஒரு விஷயம் கோகோனட் ஆயில் சொன்னீங்க, வேற ஏதாச்சும் பண்ணுவாங்களா வீட்லயே? அவங்க எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்கல்ல உடம்புக்கு, எண்ணெய் தேய்ச்சி விடுறது. அப்புறம் விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை விளக்கெண்ணெய் குடிக்க சொல்லிட்டு அம்மிக்கல்லேருந்து ஏறி குதிக்க சொல்லுவாங்க. மோஷன் போகிறதுக்கு நினைக்கிறேன் அது. Okay. We used to do that, but now I don't do that for my children, but she used to do for us. We used to purge இல்லை விளக்கெண்ணெய் சாப்பிட்டுட்டு. அப்புறம் now we don't do at all. I don't think anybody can drink that oil also. விளக்கெண்ணெய் குடிச்சிருக்கீங்களா? ஐயோ வாந்தியாக வரும். அது ஒரு இலை போட்டு போட்டால் தான் போக முடியும், ஆயிலியாக இருக்கும் ஒரு மாதிரி. அந்த மாதிரிலாம் அப்போ பண்ணுவாங்க. இப்போ nobody does anything about it. Okay. யாரும் பண்ணுறதில்ல. ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு அதே மாதிரி வீட்லயே இப்ப கடலை மாவு அப்ளை பண்றது அந்த மாதிரி பண்ணது உண்டா சின்ன வயசுல? அப்பெல்லாம் பண்ணது, இப்போ ஒன்றும் பண்ணுறதில்ல. கடலை மாவு போடுறது, கஸ்தூரி மஞ்சள் போடுறது, அப்புறம் சந்தன பவுடர் இல்லை பாலாடை, அதில் கஸ்தூரி மஞ்சள் பாலாடை மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணுறது. வாஷ் பண்ணிடுறது ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கா மேம்? ஓகே. ஆல்சோ யூ வில் பி ஸ்மூத், இல்லை ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சோப்பில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஷுட் அப்ளை தட் ஆயில்னும். அந்த ஆயில்னா என்ன, பாலாடை, கஸ்தூரி மஞ்சள், அதெல்லாம் லிட்டில் பிட் ஆஃப் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தினம் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிடணும். பயத்த மாவு ப்ளஸ் கஸ்தூரி மஞ்சள் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் ஊறிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிடணும். இதெல்லாம் சின்ன வயசுல பண்ணது. அதுக்கப்புறம் எப்போ விட்டது மேம் இதெல்லாம்? சண்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் கிடைக்கச்சு பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அந்த வகையில் ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணியிருக்கீங்க மேம் சைடில். நைஸ், நல்ல விஷயம். ஸோ ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சௌபர்ணிகா. தேங்க்யூ மேம், கரெக்டாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. I enjoyed talking to you. ரொம்ப சந்தோஷம். Thank you.